என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. வேலை போயிடுச்சு, வீட்டில் வர பிரச்சனையாக இருக்குது, வாழ்க்கையே முடிஞ்சிடும் போல இருக்குது. ஜானகி, ஏன் இவ்வளோ கவலையாக இருக்கிற மாதிரி தெரியுது? எல்லாம் முடிஞ்சு போச்சு ஜோசப், என்னால் முடியாது. எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு இல்லை, நீ ஜெபம் பண்ணலை, அதான். ஜபமா? ஜபம் பண்ணால் என்ன ஆகும்? சரி, கவலைப்படாத ஜானகி, அதை பற்றி நான் சொல்கிறேன், இங்கே உட்காந்து பேசலாம் வா. சரிங்க ஜோசப், இப்போ சொல்லுங்க. சரி ஜானகி, இப்போது ஜபத்தை பற்றி சில பயன்கள் இருக்குது, நான் சொல்கிறேன், நீ கேளு. சரி ஜோசப், சொல்லுங்க, கேட்குறேன். 1. மனசுக்கு சமாதானம் கிடைக்கும். 2. பயம் நம்மளை விட்டே போயிடும். 3. தேவன் நம்மளை நடக்க வேண்டிய வழியை காட்டுவார். 4. முடியாத காரியம் கூட அவரால் முடிய பண்ணுவார். 5. நம்ம வாழ்க்கையை மாற்றிடுவார். இது போல் நிறைய பயன்கள் நம்ம ஜபம் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்குது ஜானகி. இதெல்லாம் உண்மையா? யார் நம்புவா? சரி வா ஜானகி, இப்போ போய் நாம் ஜெபிக்கலாம். அப்புறம் ஜபத்தை பற்றி நீயே என்னன்னு தெரிஞ்சுப்ப. ஜானகி, இப்போ நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். கர்த்தாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இப்போது கூட ஆண்டவரே, இந்த ஜானகியுடைய வாழ்வில் நீர் செய்யக்கூடிய எல்லா கிரியைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அவருடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே உமக்கு சாட்சி உள்ளவளாய் மாற நீர் அனுகிரகம் பாராட்டுங்க. ஆமென். ஹாய் ஜோசப், எப்படி இருக்க? கர்த்தர் கிருபையில நான் நல்லா இருக்கேன் ஜானகி. ஆனால் இப்போ உனக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது போல இருக்கு. நீ சொன்னது உண்மைதான் ஜோசப், நான் இப்போ நம்புகிறேன். ஜபம் என் வாழ்க்கையே மாற்றிடுச்சு. அதுதான் ஜானகி, நீ நல்லா புரிஞ்சுக்கிட்ட. அதனால் ஜபந்தான் நமக்கு எப்பவுமே ஜெயத்தை தரும். ஜபமே ஜெயம்.